ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி சமையல். இன்றைக்கி நம்ம ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு சூப்பரான ஒரு 90s கிட் ஃபேவரட்டான பொரி அரிசி உருண்டை அதுதாங்க பண்ண போகிறோம். 3 பொருளை வச்சு எவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 90s கிட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வாங்க அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரேஷன் கடையில் கொடுக்குற புழுங்கல் அரிசி 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா இது க்ளீனாக தான் இருக்குது, அதனால் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே அரை மூடி அளவுக்கு தேங்காயும், கூடவே 3/4 கப் அளவுக்கு வெல்லமும் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 ஏலக்காய். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த அரிசியை நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கும் போது ஏலக்காய் பவுடர் பண்ணவே நமக்கு ஈஸியாக இருக்கும், தனியாக நம்ம பவுடர் பண்ண தேவையில்லை. இப்போ அரிசி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பொரியும் அரிசி. இந்த மாதிரி பொரியறதுக்கு பேர் தான் பொரி அரிசின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு தட்டில் இதை ஆற வச்சுக்கலாம். ரொம்பவே சூடாக இருக்கும், நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அரிசி எந்த அளவுக்கு நமக்கு பொரிஞ்சிருக்குன்னு. இதை நாங்களாம் சின்ன வயசில் அப்படியே சாப்பிடுவோம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏலக்காயும் இது கூடவே நம்ம பவுடர் பண்ணுறதால ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம பவுடர் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு பதம் இருந்தால் போதும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 3/4 கப் வெல்லத்தை இது கூடவே சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது பாகு ஆகணும், கம்பி பதம் அந்த உருட்டெல்லாம் கிடையாது. நல்லா கரைஞ்சா போதும் வெல்லம். நமக்கு இந்த அளவுக்கு கரைஞ்சி இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ நமக்கு சூப்பராக கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த பொரி அரிசி பவுடரை கொட்டிக்கலாம். கொட்டதுக்கப்புறமா கரண்டி வச்சு நம்ம கிண்டும் போது பயப்படாதீங்க, கட்டி படுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது எதுவுமே ஆகாது. ரொம்பவே ஈஸியாக இந்த கட்டியை அப்படி உடச்சி விட்டுட்டா போதும், சூப்பராக நமக்கு கரைஞ்சி வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக உடஞ்சி கரைஞ்சி வருதுன்னு. அவ்வளோதான், நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கரைஞ்சிட்டா போதும். இது இந்த அரிசி வேகணும் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. இந்த வெல்லத்தை ஃபுல்லாக அது இழுத்துட்டா போதும், நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம பார்க்குறதுக்கு இந்த மாதிரி உருட்டி பார்க்கணும். பால் மாதிரி உருண்டு வந்துச்சுன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் ஒரு தட்டில் கொட்டி இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவையும் இந்த மாதிரி ஒரு தட்டில் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு அவ்வளோதான், நம்ம இதை உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கையில் எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது நல்லா அழுத்தி பிடிக்கணும், நல்லா லட்டு மாதிரி வரணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இப்படி உருண்டை பிடிச்சா போதும், சூப்பராக உருண்டு வந்துடும். இப்போ இந்த உருண்டையை இந்த தேங்காய் மேலே போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ஆரம்பத்துலேருந்தே ஒரே உருட்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட 90s கிட்டோட ஃபேவரட் பூரி அரிசி உருண்டை நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன வயசில் ஸ்நாக்ஸுன்னு கேட்டாலே இது தாங்க நமக்கு ஞாபகம் வரும். உங்கள் வீட்டில் பல்லுல தாத்தா பாட்டி கூட இதை செஞ்சு கொடுக்கலாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.